வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து எழுத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் ஆகிட்டே போகும். ஸோ வந்து இதை எப்படி வந்து நம்ம மேக்ரோ மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கான்செப்டை இன்றைக்கி வந்து எடுத்து பண்ண போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாபிக்ஸ் வந்து என்ன டாபிக்ஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியலை. ஸோ நானும் என்னடா பண்ணலான்னு சொல்லி நல்லா யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஐடியாவில் நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். சரி ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம வந்து அந்த கோடிங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எம்டி எக்ஸல் ஷீட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாங்க் ஷீட். நெக்ஸ்ட் நம்ம கோடிங்ஸ் டேப் போயிடலாம். ஸோ Alt F நான் ப்ரெஸ் பண்ணி நான் கோடிங்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஒர்க் ஷீட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சேஞ்ச். ஸோ இதிலே வந்து மாற்றிடுங்க. ஸோ மாற்றினதுக்கடுத்து நம்ம இப்போ கோடிங்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஸோ நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 1 2 நம்ம லாஸ்ட் ரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லைங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் ரோ எழுதாமல் அந்த லாஸ்ட் ரோவுக்கு நான் கோடிங்ஸ் வந்து டேரெக்டாகவே இதில் எழுதிடலாம். ஸோ அந்த ஷீட் 1 நான் எப்படி கொடுக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷீட் 1 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஷீட் 1 சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல எதுக்காக நான் 2 கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆகணும். ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் போட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். அதாவது இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து செல் 2ல் அதாவது x,2 அந்த x,2ங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் செல்ஸோட ரெஃபரன்ஸ். ஸோ அந்த x2ல் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து x1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து அப்ளை ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலாக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல இப்போ ஃபார்முலா எழுதுகிற போகிறோம்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போச்சுன்னா மைனஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா ப்ளஸ். ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சுன்னா -1, ஸோ இதே கீழே போச்சுன்னா +1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் எழுத போகிறோம். ஸோ ரோஸ், ஸோ ரோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா -1. ஸோ நமக்கு மேலே இருக்கிற வேல்யூவோட அடிஷன் வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரோ -1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம். ஸோ அந்த காலமோட வந்து பார்த்தீங்கன்னா +1 வந்து ஆட் பண்ணோம். ஸோ காலம் +1. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து என்னோட நேம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட் அகைன் 2. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் இது வந்து ஹெடர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து சீரியல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீரியல் நம்பர் மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல சீரியல் நம்பர்னு சொல்லி நம்ம அகைன் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட நேம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அகைன் ஒரு இஃப் கண்டிஷன் உள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் போட்டு சப்போஸ் இந்த மாதிரி வேல்யூன்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்பர் 2 மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோடிங்ஸ் எழுதிடலாம். if range a2 டாட் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ. தென் ஸோ இந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா A2ல வந்து நம்பர் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறோம். ரேஞ்ச் A2 ஈக்குவல்ஸ் 2. ஸோ இப்போ இதே end if போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகைன் நான் என்னோட நேம் எழுதுறேன். ஸோ 3 இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஸோ டேட்டா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம்ஸாக அடிக்க போகிறோம். மணி, ராஜ், கமல், வைரம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து அப்டேட் ஆகும். ஓகே. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல 1ன்னு சொல்லி வரணும். ஸோ 2ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 1ன்னு மாற்றணும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக வந்து இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நேம் ரெடி பண்ணலாம். குமார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீரியல் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்த செல்லில் வந்து எழுதுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த கோடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க்ல வந்து நான் போட்டு விட்றேன். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. கண்டென்ட் இதோட முடிஞ்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னடா இன்னைக்கு சண்டே இன்றைக்கி மட்டும் எஜுகேஷனல் வீடியோ போடுவேன், ஏதாவது விளாக் ஏதாவது போடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல. நான் நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் நான் விளாக் ஏதாவது வெளியே போயிட்டு நான் விளாக் ஏதாவது போகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் என் ஆஃப் டைம். நான் உங்கள் மணிகண்டன். டாடா, பை பை.